நாம் ஒவ்வொருவருமே இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள். நம்முடைய அழைத்தலை அர்த்தமுள்ள வகையில் வாழவும், அந்த அழைத்தலால் ஒரு சாட்சிய வாழ்வில் இறையாட்சி கனவை நனவாக்கவும் நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வு வாழ்வதற்கு எங்கிருந்து நமக்கு ஆற்றல் வரும் என்று தேடுகிற போது, எப்போதெல்லாம் நாம் பலகீனர்கள் என்று உணர்கிறோமோ, நம்மால் இயலாது என்று உணர்கிறோமோ, அப்போதெல்லாம் உடனிருந்து தமது அருளை வழங்கி, என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி நம்மை அன்றாடம் வழிநடத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே அவர் விரும்புகின்ற வாழ்வை நாம் வாழ்வது, சுருங்கச் சொல்லி இறை விருப்பத்தை நமதாக்குவது. பல நேரங்களில் நம்முடைய அகங்காரம் அல்லது அகந்தை தான் என்ற முனைப்பிலே அழுத்தம் பெறுகிறது. அப்போது நாம் விரும்பியதை செய்ய, நாம் விரும்பியதை பெற்றுக்கொள்ள நாம் வலிந்து நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். பல நேரங்களிலே அது பெரும் ஏமாற்றத்தையும் தளர்ச்சியையும் தருகிறது. இருந்தாலும் கூட நம்முடைய அகங்காரம் நம்மை விடுவதில்லை. எப்படியாவது பற்றி கொள்ள வேண்டும், எப்படியாவது இதை அனுபவிக்க வேண்டும், எப்படியாவது இந்த இடத்தில் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அழுத்தமான ஒரு முனைப்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆகவே இறையாட்சி கனவை அல்லது இறை விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது பெரும்பாலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆக இறை விருப்பத்தை அல்லது இறை ஆட்சியை எப்படி நாம் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் இருந்து உச்சரிக்கிறோமோ, உமது ஆட்சி வருக, அது விண்ணுலகில் நிறைவேறுவது போல உமது விருப்பம் இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று நாம் முழக்கமிடுகிறோம். ஆனால் அந்த முழக்கத்திற்கு ஏற்ற வாழ்வின் அர்ப்பணம் நம்மிடத்தில் இல்லை. இதை நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் விரும்புகிற நிலையில் ஏன் ஒரு நலமான வாழ்வையும் அல்லது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு மகிழ்வான வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நமக்குள் ஒரு இழுபறி இருக்கிறது. இந்த இழுபறிக்குள் சிக்கியிருக்கிறோம். ஒருபுறம் நம்முடைய மூணியல்பு ஆதிக்கம் செலுத்துகிறது. அதில் தான் முதன்மையாக அகங்காரம் தலைதூக்குகிறது. அது எவ்வளவு அழிவுக்குரியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்திலிருந்தும் நாம் புரிந்திருக்கிறோம். நீதிமொழிகளில் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முந்தியது அகந்தை. அதைத்தான் தொடக்க நூலிலே குறிப்பாக 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த அழிவை எப்படி அவர்கள் சந்திக்கிறார்கள், ஆண்டவர் விரும்பிய வாழ்வை ஏன் வாழவில்லை. குறிப்பாக அந்த 3 9வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாமை அழைப்பது, அவர் அஞ்சி இருக்கிறேன் என்று சொல்வது, நான் ஆடையின்றி இருந்தேன் என்று சொல்வது, ஒளிந்து கொண்டேன் என்று சொல்வது, இதெல்லாம் அதிலே வருகிறது.
அப்போது கடவுள் கேட்கிறார், நீ ஆடையின்றி இருப்பதாக உனக்கு சொன்னது யார் என்று கேட்கிறார். ஏனென்றால் ஆடை அல்லது அவமானம் என்பதெல்லாம் அந்த உன்னதமான படைப்பிலே இல்லை. ஆகவே எப்போது ஒளிவும் கழவும் தலைதூக்குகிறதோ அப்போதுதான் அசிங்கம், அவமானம் என்பதையெல்லாம் மனிதகுலம் கண்டறிகிறது. அதை அந்த கேள்வியை ஏன் கேட்டார் என்று பார்த்தீர்கள் என்றால், 2ஆம் அதிகாரத்தில் அதற்கான விடை இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை வாசித்தீங்கன்னா அதில் பதில் இருக்கிறது. வாசிங்க. மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. நீ ஆடையின்றி இருப்பதாக உனக்கு சொன்னது யார் என்ற கேள்விக்கு பதில் தான். அப்ப ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் ஒரு அப்பழுக்கற்ற உயர்நிலையை பெற்றிருந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், ஒரு குழந்தை நமக்கு முன்னால் ஆடையின்றி நின்று சிரித்து கொண்டிருக்கும். அதுக்கு என்ன உணர்வு இல்லை, நாம் ஆடையின்றி இருக்கிறோம், ஐயோ இது அவமானம் என்று நிலை இல்லை. அதனால தான் அப்பழுக்கற்ற நிலை, ஒரு தூய்மையான நிலை, அப்படித்தான் படைக்கப்பட்டது. ஆனால் எப்போது இந்த அவமானம் வந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், பணியை மறுத்தது, அதனால் பாவம் வந்தது, பாவத்தினால் சாவை சந்தித்தார்கள், அது ஒரு சாபமாகவே தொடர்ந்தது. ஆக இந்த சாபம் இந்த மீறலின் அடையாளம் அல்லது மீறலினுடைய விளைவு. பணியை மறுத்தது, பணியை மறுப்பது, அதற்கு என்ன அடிப்படை? அவர்களுடைய அகங்காரம் அவர்களை பணிய விடவில்லை. கடவுளுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ள மறுப்பு சொன்னது. அப்போ அந்த அழுத்தமான மனநிலை அவர்களுக்கு அன்று அந்த சமயத்தில் இருந்ததென்றால் அது எதன் அடையாளம்? ஈகோன்னு சொல்கிறத விட ப்ரைடு அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த ப்ரைடு அப்படின்னா த டெவலப்டு ஃபார்ம் ஆஃப் ஈகோ என்று சொல்வார்கள். ஈகோவினுடைய ஒரு வளர்ந்த நிலை, இறுக்கமான நிலை. அகங்காரம் என்பதே ஒரு இறுக்கத்தை தான் உண்டாக்கும். நான் என்ற ஒரு இறுக்கம், அந்த இறுக்கம்தான் நோயின் அடையாளம். அப்ப அகங்காரத்தால் என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், அந்த தான் என்ற முனைப்பு அழுத்தம் பெறுவதால் அது மூளையில் ஏற்படுகிற ஒரு வகையான இறுக்கம். அந்த இறுக்கத்தினுடைய விளைவு என்ன ஆகும்னு சொன்னால், இயல்பான இரத்த ஓட்டத்தை அது பாதிக்கும். அப்போ இரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கிறது என்றால், அகங்காரத்தினுடைய விளைவு உடலிலே பக்கவாதமாக வரலாம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார். ஆக நோய் என்பது எங்கிருந்து வருது அப்படின்னு நல்லா நம்ம ஆலோசித்து பார்த்தோம்னா, நோய் எங்கிருந்தும் இல்லை, அகத்திலிருந்து தான் வருது. புறத்திலிருந்து வருவது எதுவும் உன்னை மாசுபடுத்தாது. அகத்தில் தோன்றி அது வளர்ந்து ஒரு இறுக்கத்தை அடைகிற போது அதுதான் நோயினுடைய அடையாளம். அப்ப புரிந்து கொண்ட மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நோயினுடைய மூலம் எங்கிருக்கிறது? வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ் என்ற கேள்விக்கு பதில் என்ன வருதுன்னா,
மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்படுகிற முரண்பாடு தான் நோயின் மூலம். ஒரு முரண்பாடான வாழ்வு. அப்ப இந்த முரண்பாடான வாழ்வு நமக்குள்ளே இயல்பான இயக்கத்திற்கு தடை விதிக்கிறது, அல்லது தடை ஏற்படுத்துகிற சக்தியாக அது மாறுகிறது. அப்ப என்ன ஆயிடும்? ஒரு பக்கம் செயலற்று போகிறது. அந்த செயலற்று போகிற அந்த நிலைதான் பக்கவாதம். ஆகவே அது எங்கிருந்து வருகிறது? மூளையில் ஏற்படுகிற இறுக்கம். அந்த இறுக்கத்தின் காரணம் என்ன? நான் என்ற ஒரு தீவிரமான முனைப்பு. ஆக அழிவு என்பது நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். அழிவு நமக்கு வெளியிலிருந்து வருவதில்லை. உள்ளுக்குள்ளே நம்முடைய முரண்பாடு முற்றுகிற போது அது அழிவுக்கு வழிவகுக்கிறது. அதனால தான் அழிவுக்கு முந்தியது அகந்தை என்று இங்கு வாசிக்கிறோம். அடுத்த பகுதி என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. இது ரெண்டும் மோசமானது. சொல்லுவாங்களே, பெருமையாக பெருசாக பீத்தி எடுத்துடுறா அப்படின்னு இல்லை. ஆமாம், அந்த பெருமையை திரும்ப திரும்ப சொல்லி 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 அதில் ஒரு சுகம் தேடுவது. ஆக இந்த இரண்டு உணர்வுகளுமே ஆபத்தானது மட்டுமல்ல, அழிவுக்கு வழிவகை செய்யும். ஆக இப்படி நாம் பார்க்கிற போது ஒரே ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்பி பார்ப்போமே. ஏன் சோகமாக இருக்கிறோம்? ஏன் ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறோம்? அடிப்படையில் ஏன் நாம் நலமாக இல்லை? ஏன் நாம் மகிழ்வாக இல்லை? மகிழ்ச்சியா இருக்கணுமே, ஏன் இல்லை என்று பார்த்தால் அதற்கு அடிப்படை இந்த முரண்பாடான வாழ்வுதான். அதனால தான் ஷேக்ஸ்பியர் சொல்வார், மேன் இஸ் த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். முரண்பாடுகளின் மொத்த உருவம் யாரு? மனிதன். ஏன்னா நம்ம அறியாமல் நம்மை நிலைப்படுத்திக் கொள்வதற்காகவே பல விதமான பொய்களை சொல்கிறோம். அது பொய்மை நம்மிடத்திலே நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற உணர்வு இல்லை. ஆகவே பொய்மை என்ன? நம்மை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சி. ஆகவே நம்மிடத்தில் இல்லாததையெல்லாம் இருப்பதாக சொல்லுவோம். நம்மிடத்தில் எதை செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்கிறோம் என்று சொல்வோம். அடிப்படையிலே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆக ஒரு நேர்மையற்ற வாழ்வு என்பது இதனுடைய பிறப்பிடமாக மாறுகிறது. ஏன்னா 4 பேருக்கு முன்னால நான் என்னை குறைச்சி எல்லாம் நான் காட்டிக்கிற மாட்டேன். 4 பேர் வியக்கிற அளவுக்கு, 4 பேர் பெருமைப்படுற அளவுக்கு பீத்திக்கிறேன். அது என்ன ஆயிடுது? இப்படி செய்யறது பொய் தானே, பொய்மை தானே. ஆனால் என்ன ஆயிடுது? இந்த பொய் எனக்கு வேணும், இந்த பொய் இருந்தால் தான் என்னன்னா காத்துக்கொள்ள முடியும். ஆகவே உண்மைக்குள் நம்மை பாதுகாத்துக் கொள்வதை விட பொய்மைக்குள் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். ரொம்ப மோசமான ஒரு உணர்வு. தெரியும், நமக்கு வாசிக்கிறோம் இல்லையா? வானத்திற்கு கீழ் எதுவும் மறைவாக இல்லை. நல்லா தெரியும்ல. ஆமாம், ஒரு பாட்டு கூட உண்டு, பழைய பாட்டு. எந்த இருளுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். புரியுதா?
இரவுல சொல்லுவாங்க இல்லையா, பகலில் ஒரு காது. ஆமாம், இரவுல சொல்ல முடியாதுல்ல. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கிறோன்னு நினைக்கிறோம். நான் என்றுமே தனியாக இருப்பதில்லை. கடவுளுடைய அந்த இருப்பு என்பது அவர் தாமாகவே இருக்கிறார், எங்கும் யாபத்து இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆதிகாரனராக இருக்கிறார்னு சின்ன குறிப்பிடத்தில் படிக்கிறோம். அந்த கடவுளுடைய தன்மை முழுமையான உண்மை தன்மை. ஏன்னா கடவுள்னு பேர் எதுக்குன்னா எல்லாவற்றையும் கடந்தவர். இறைவன் என்ற பெயர் என்ன, அவர் நிறைவானவர். ஆகவே அவர் இறைவன். நிறைவனுடைய ஒரு முழுமையான இறைத்தன்மை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு இறைவனை நம்புகிற நாம் எப்படி நமக்குள்ளே பொய்மையை தேடிக்கொள்கிறோம், அந்த பொய்மைக்குள்ளே குடியிருக்க விரும்புகிறோம், எப்படியாவது என்னை மறைத்து கொண்டு வாழ விரும்புகிறேன், எல்லாருக்கும் தெரியவா போகுது என்றெல்லாம் எனக்குள்ளே சமாதானம் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, மகிழ்வாக இருக்க வேண்டிய மனிதகுலம் துன்பத்தை சந்திக்கிறது, துயரத்தை சந்திக்கிறது, இழப்பை சந்திக்கிறது, விரக்தியை சந்திக்கிறது. அப்ப விரக்தி வந்துருச்சுன்னா விரக்தியினுடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா தற்கொலை. பலருடைய வாழ்வும் அப்படித்தான் ஆகிவிட்டது. அதனாலதான் அகங்காரம் என்பது முதல் குழந்தை என்றால் அந்த முதல் குழந்தை அடுத்தடுத்த குழந்தைகளை பெற்றெடுக்கும். என்னன்னா சுயநலம், வெறுப்பு, வன்மம், கண்டுகொள்ளாமை, அப்புறம் என்ன நிலையற்ற தன்மை, கடைசியில் பேராசை அப்படின்னு வரிசையா வந்து நிற்கும். அப்ப அந்த பேராசை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியல, ஆகவே நான் நிராசைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் என் உயிரோடு வாழ வேண்டும். நான் நினைச்சதெல்லாம் அடைய முடியல, அப்புறம் ஏன் நான் உயிரோடு வாழணும் என்ற நிலை வருகிற போது யூதாஸ் இஸ்காரியத்தை போல வாழ்வை அழித்துக் கொள்கிற நிலைக்கு தள்ளப்படுது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறைய உதாரணங்கள் உண்டு. நிறைய பேருடைய வாழ்வை நமக்கு அதற்கு உதாரணமா இருக்குது இல்லையா? ஆசையினுடைய உச்சகட்டத்தை அடைய விரும்பியவர்கள் எதை சந்தித்தார்கள் என்றால் மரணத்தை தான் சந்தித்திருக்கிறார்கள். ஆக அழிவை தருகிற ஒரு நிலையை நாமே விரும்பி தேடிக்கொள்வோம். நம்முடைய முரண்பாடான வாழ்வு, அந்த முரண்பாடான வாழ்வினுடைய விளைவுதான். அதனாலதான் நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஆனால் நாம் அழிந்து போக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாமே வழிவகுத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? துவக்கத்தில் எல்லாவற்றையும் படைத்து இந்த ஒரு மரத்தினுடைய கனி மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிறார். ஆனால் மற்ற எல்லாம் உங்களுக்கு தான், என்ஜாய். ஆனால் அந்த மனித குலம் அதற்குள் தூண்டிவிடப்பட்ட அகங்காரம். எது தூண்டி விடுது? சாத்தான் தூண்டி விடுது இல்லையா? ஆமாம், அந்த சாத்தான் தூண்டி விடக்கூடிய அந்த நிலையைத்தான் ஒரு காட்சி போல் அந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் பார்க்கணும் இல்லை? எப்படியெல்லாம் கேள்வி கேட்குது, எப்படியெல்லாம் வீழ்ச்சிக்குள்ளே சிக்க வைக்குது, மயக்கமுறை செய்து கடைசியில் என்ன பண்ணுது? அது நினைத்ததை சாதித்தது. வீழ்ந்தது யாரு? அதனால தான் அன்று வீழ்ந்த அந்த மனித சமூகம் இன்றைக்கும் முழுமையாக எழுந்து நிற்கவில்லை. ஏன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் அதற்கு வழிவகுக்கலையானா வழிவகுத்தது. அது வழிவகுத்திருக்கிறது என்ற உணர்வை நான் ஏற்றுக்கொள்ளாதவரை நான் யாருடைய வாரிசாக இருக்கிறேன்?
ஆதாமின் வாரிசாகத்தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு தொடருதா இல்லையா? அப்போ இங்கேதான் மாற்றம் நிகழ வேண்டும். சுருக்கமாக சொன்னால், உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். இரவு பகல் போல், ஒளியும் இருளும் போல், நன்மை தீமை போல் ஒன்றோடு ஒன்று இணைந்து வரும். புரியுதா? ஆமாம். அப்போ அந்த இயல்புல பார்த்தோம்னு சொன்னா, துயரம் என்பது நாம் தேடிக்கொள்வது, மகிழ்ச்சி என்பது கடவுள் தருவது. துயரத்தை கடவுள் ஒரு காலம் தரமாட்டார். பல நேரத்தில் புரியாதனமா என்ன சொல்றோம், கடவுள் சோதிக்கிறார். அவருக்கு வேற வேலையே இல்லையா? நம்மளை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அதையெல்லாம் முறையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அவர் விரும்பிய நல வாழ்வும் அவர் விரும்பிய மகிழ்வான வாழ்வை நம்ம அனுபவிக்கலாம். we can enjoy. ஆனால் அதற்கு மாறான ஒரு முரணான ஒரு வாழ்க்கையை நாம் தேடிக்கொள்வதால் வீழ்ச்சி, விரக்தி, ஏமாற்றம், கவலை இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகளாக, விளைவுகளாக மாறிவிடும். அந்த மாறுகிற அந்த விளைவுகள் நம்மை அதிகமாக என்ன வருத்தத்தில் சிக்க வைக்கிறது. நல்லா என்ன இதை பற்றி பேசணும்னு சொன்னோன்னா, துன்பத்தில் இன்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு என்ன இயல்பான ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். துன்பம் ஏன் வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்பம் நீங்கிய மகிழ்ச்சி நமக்குள் குடிகொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இந்த 15ஆம் அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தியில அங்கு சொல்லப்படுகிற அந்த உவமைகள், அந்த உருவாக்கி வெளிப்படுத்துகிற அந்த கதை, இதெல்லாம் பார்க்கிற போது என்ன, அந்த காணாமல் போனது, தொலைந்து போனது, ஒரு வகையில் நாம நல்லா யோசித்து பாருங்க, நமது வாழ்க்கையையும் தொலைத்து திரிகிறோம். எப்படின்னா, ஆண்டவர் விரும்புகின்ற மகிழ்வை ஏன் நாம் இழந்தோம், அல்லது அந்த மகிழ்வான வாழ்வு தருகிற நலவாழ்வை ஏன் இழந்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் அதை விரும்பி தேடிக்கொண்டோம். எதனால? எதிர்மறையான நம்முடைய பண்புகளால் அல்லது முரண்பாடுகளுடைய விளைவுகளாக அதை பார்க்கிறோம். அப்ப இப்போ கடவுள் விரும்புவதை மீண்டும் நினைத்து பார்க்கிறோம். என்ன? நான் வாழ வேண்டும், நான் சாகக்கூடாது. அதைத்தான் இந்த இளைய மகன் நினைத்து பார்க்கிறான். என்ன பாருங்க, அந்த பகுதியை வாசிங்க, 15:17. அவர் அதிகம் கழித்து, என் தந்தையின் ஊழியர்களுக்கு தேவையான நிம்மதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். அப்போ எப்போ அந்த யோசனை வருதுன்னா, தன்னை அறிவாளி ஆக்கிக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தானே. என்ன தெரியும்? உலக இன்பத்தை உச்சத்துக்கு போய் எப்படி அனுபவிப்பது, அதான் அவன் அறிவு தூண்டியது. கடைசியில் என்னாச்சு? அவனுடைய விருப்பம் நிறைவேறியதா? விருப்பம் நிறைவேறியது. ஆனால் அது என்ன விளைவை உண்டாக்கியது அப்படின்னு சொன்னா, தன்னை இழப்பது. தன்னை தொலைத்து விட்டார், தன் ஆனந்தத்தை தொலைத்து விட்டார், தனது நலமான வாழ்வையும் தொலைத்தார். அதனாலதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரிகளே, சிற்றின்பம் என்பது சிறுமையை தரும், பேரின்பம் மட்டுமே நமக்கு பெருமையை தரும்.
அந்த பேரின்பம் உயர்வை தரும், சிற்றின்பம் சிறுமையைத்தான் தரும். அதோடு தொடர்புடுத்தி இன்னொன்னையும் புரிந்து கொள்வோம். நாம் கோபப்படுகிறோம், கோபப்படும்போது கண்ணெல்லாம் சிவக்குது. அந்த கோப வெறி எங்கே ஏறிடுச்சு? தலைக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அதான் கண்ணெல்லாம் எப்படி இருக்கு? ஜிவ்வுன்னு சிவந்து போயிருக்கு. அப்ப இது இந்த கோபம் என்பது அகங்காரத்தினுடைய விளைவாக ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள மறுப்பதின் விளைவாக, அடுத்தாப்புல என்ன, அதை நம்முடைய மனம் சகித்துக் கொள்ளாத ஒரு வெறுப்பாக வெளிப்படுகிறது. அப்ப அந்த வெறுப்பு உடல் சார்ந்தது. ஒன்றை புரிந்து கொள்வோம், எப்போதெல்லாம் நாம் கோபப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் உடலால் மட்டுமே வாழ்கிறோம். புரியுதா? கோபப்படுகிற ஒவ்வொரு வேளையும் நாம் உடலால் மட்டுமே வாழ்கிறோம். எனக்கு ஒரு ஓட்டுநர் தம்பி கொஞ்ச நாள் எனக்கு உதவியாக இருந்தார். அவர் பேர் பழனி, ஒரு இந்து பையன், ஒரு 38 வயது இருக்கும். ஆனால் அந்த தம்பி நல்ல ஒரு ஆன்மீக உணர்வு உள்ளவன். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ரொம்ப ஆன்மீக உணர்வோடு இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்மை விட பல சமயத்தில் என்ன ஆன்மீக அறிவோடும் ஆன்மீக உணர்வோடும் இருப்பவர்கள் உண்டு. இந்த பையன் வருடத்துக்கு ஒரு முறை தனியாக அவன் மலைப்பகுதியில் போய் தியானம் செய்வது வழக்கமாக. அதிலும் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் அந்த தென்பொதிகை, ஆமாம், அந்த பகுதியில் போய் அகத்தியர் மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் வருடத்திற்கு 1 வாரம் 2 வாரம் தங்கி விடுவான். வீட்டை விட்டுட்டு போயிடுவான். அவ்வளோ தெளிவுள்ளவன் என்ன சொல்கிறான், ஒரு நாள் நாங்கள் அரசு இந்த காலவாசல் சந்திப்பில் நிற்கிறோம். அந்த ஜங்ஷனில் ரெட் லைட் போட்டிருக்கிறாங்க, நிற்கிறோம். அந்த சமயத்தில் அந்த ரெட் லைட் போட்டிருக்கிறத கூட கண்டு கொள்ளாமல் பைக்கில் போகிறான். என்ன, அதே சமயத்தில் நடந்து போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், ஃபாதர், இங்கே இந்த மனித குலம், இந்த வாழ்கிற ஜீவன்கள் உடம்பால் மட்டும்தானே வாழ்கிறாங்க, ஆன்மாவால் யாருமே வாழலையே அப்படின்னா. புரியுதா? எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தைகள் பாருங்க. உடம்பால் மட்டும்தான் வாழ்கிறாங்க, ஆனால் யாரும் ஆன்மாவால் இயக்கப்படவில்லை. அந்த ஆன்மாவால் இயக்கப்பட்டிருந்தா அவன் போக மாட்டான். எது செய்யக்கூடாது செய்ய மாட்டான். மற்றவர்களுக்கு இடையூறாக இருப்பதை அவன் விரும்ப மாட்டான், அதை செயல்படுத்தவும் மாட்டான். ஆக அப்படிப்பட்ட ஒரு புரிதலுக்கு வருவது இன்றைக்கு மக்களுடைய தேடலாக மாறிவிட்டது. இப்போ நாமும் யோசித்து பார்த்தா ஒரே ஒரு கேள்வி நமக்குள் எழுப்பி பார்ப்போமே. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நாம் விழிப்பாக பகல் பொழுதை சந்திக்கிறோம். அந்த பகல் பொழுது 12 மணி நேரத்திலே நாம் எப்போதெல்லாம் உடல் ரீதியாக இயக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் வெறும் உடலாலே வாழ்பவர்களாக மாறிவிடுகிறோம். பசிக்குது, சாப்பிட்டோம் இல்லையா, கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை, வாடிக்கையான விஷயங்களை செஞ்சுக்கிறோம். இல்லை, திடீர்னு நமக்கு பிடிக்காத நடக்குது, ஏன்னா உடனடியாக கோவப்பட்டு 4 திட்டு திட்டுறோம். இல்லை, எல்லாமே இப்படி உடல் ரீதியான ஒரு இயக்கத்திற்கு நாம் பழக்கப்பட்டுட்டோம். ஏன்னா அது இயல்பாகவே இருக்கிறது, இயல்பூக்கம் என்று சொல்வார்கள். அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
ஆன்மாவில் விழிப்பு இருந்தால் அல்லது ஆன்மாவின் விழிப்பாக நமது வாழ்வு இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த உடலையும் கடந்து நாம் எப்படி ஒரு நலமான மனிதனாக, மகிழ்வான மனிதனாக வாழ்வது என்பதற்கான பண்புகளை அல்லது உணர்வுகளை நமக்குள் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முனைப்பாக இருப்போம். அதனால தான் ஆன்மாவில் விழிப்பு இருந்தால் நாம் எப்போதும் உயர்நிலையை தேடுவோம். ஆனால் உடலோடு உணர்வுகளுக்கு அல்லது உடலின் உணர்வுகளால் நாம் இயக்கப்பட்டால் நாம் கீழ்நிலை உணர்வுக்குத்தான் வயப்படுவோம். அப்ப ரெண்டு பிரிவா இருக்கு பாருங்க. ஒன்று மேல்நிலை உணர்வு, இன்னொன்று கீழ்நிலை உணர்வு. புரியுதா? ரொம்ப இதாக பேசிட்டு போறேன்னா புரியலன்னா கேட்கணும். சரியா? ஆமாம். அப்ப மேல்நிலை உணர்வுக்கு திறப்பாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை யார் தர்றா? ஆன்மா தருகிறது. அந்த ஆன்மா எங்கிருந்து தருகிறது? பரிசுத்த ஆவியிடமிருந்து பெறுகிற வெளிச்சத்தை இந்த ஆன்மா வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிச்சத்தில் நாம் எப்போதும் உயர்நிலை பண்புகளை தேடிக்கொள்கிறோம் அல்லது ஆவியினுடைய கனிகளை தேடிக்கொள்கிறோம். இல்லையா? கலாத்தியர் 5:22 அது துவங்கி என்ன வாசிக்கிறோம்? ஆவியின் கனிகளாக 9 பண்புகளை வாசிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, இல்லையா? அப்ப இந்த ஆவியின் பண்புகளை அல்லது ஆவியின் கனிகளை நாம் தேடுகிறோம் என்றால் நம்மை நாம் உயர்நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான். அப்ப இந்த விழிப்பு நிலை நமக்கு எதை தரணும் அப்படின்னா, அதுதான் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று நான் சொல்ல வருவது. ஆனால் இன்றைக்கு அதோடு ஒட்டிய அல்லது அதோடு இணைந்து போகிற போக்கு நமக்கு இல்லை. ஆகவே உயர்நிலையை தேடிக்கொள்வதை விட கீழ்நிலை உணர்வுகளின் ஆதிக்கத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம். அதை சுருக்கமாக சொன்னால் ஊனியல்பு தன்மையால் இயக்கப்படுகிறோம். அதைத்தான் ரோமையரில் நாம் 8ஆம் அதிகாரத்தில் 2 வழிமுறைகளை சொல்கிறார். ஒன்று, ஊனியல்பின்படி நீங்கள் வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். அப்ப விடுவிக்கப்படணும்னா என்ன செய்யணுமா? தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ இந்த உடலால் மட்டும் இயக்கப்படுகிறோம் என்றால் நிச்சயமா நம்ம கீழ்நிலை உணர்வு கொண்டவர்களாக, கீழ்நிலை பண்புகள் கொண்டவர்களாக இருப்போம். அப்படின்னா என்ன? மனித மூளையில ஒரு 3 பகுதியை குறிப்பிடுகிறார்கள். மனித மூளை, அதை மெல்பர்ன் பல்கலைக்கழகத்திலே, ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன், ஒரு இளைஞன் ஒரு ஆய்வை மேற்கொண்டான். அந்த ஆய்வு ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரெயின் அப்படின்னா என்ன? ஒரு வரலாற்றுக்கு முந்திய ஒரு மூளை. அப்படின்னா மூதாதையர்களுடைய மூளை. அங்கே தொல்குடி மக்கள் இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில். அந்த தொல்குடி மக்களினுடைய புனித தலமாக கருதப்படுவது ஆஸ்திரேலியாவினுடைய, அதாவது மையப்பகுதி என்று சொல்லப்படுகிற மேற்கு பகுதியில் உளுரு என்ற ஒரு இடம். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் நீளத்திலும் ஒரு 9 கிலோமீட்டர் அகலத்திலும் இருக்கிற ஒரு பெரிய பாறை, அவ்வளவுதான். அதுதான் அவர்களுடைய புனித தலம். அந்த புனித தலத்தில் அந்த பாறையில் மேற்கு பகுதியில், குறிப்பாக இந்த பகுதி
அந்த மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மூளையினுடைய பதிவு அதில் இருக்கும் பெருசாக. அது ஒரு ஆச்சரியம் தான். யார் பதிவு பண்ணா என்னங்கிறத ஒன்றுமே தெரியாது பற்றி. ஆனால் அந்த தொல்குடி மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த மூளை எங்களுடைய மூதாதையனுடைய மூத்தவர் மூளை அப்படின்னு. அந்த மூதாதையரில் ஒரு துவக்கத்தில் ஒருத்தர் தலைவராக இருப்பார்ல, அவர் பெரிய ஞானி. ஆகவே அந்த ஞானம் நிறைந்த அந்த மூதாதையனுடைய மூளையினுடைய பதிவு தான் அது. ஆகவே அந்த இடத்தை புனிதமான தலமாக கருதுவாங்க. வருடத்தில் ஒரு 3 நாள் அதில் சுற்றி அமர்ந்து உண்ணா நோன்பு இருந்து அந்த மூதாதையனுடைய ஆன்மாக்களோடு தங்களை இணைத்து அந்த 3 நாளும் அவங்க பெறுகிற பலம்தான் அல்லது ஆற்றல் தான் வருடம் முழுக்க அந்த 365 நாட்கள் நலமோடு வாழ்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார்களாம். இது அவருடைய நம்பிக்கை. அப்போ இந்த மூதாதையனுடைய மூளை என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை மட்டும் இந்த மாணவன் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதை ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரெயின் என்று ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி அவன் எழுதும்போது சொல்கிறான், மனித மூளை 3 தன்மைகளை கொண்டது. ஒன்று ரெப்டாலியன் நேச்சர் அப்படின்னா ஊர்வன. இன்னொன்று என்ன, மமலியன் நேச்சர், அது என்ன, பாலூட்டுவன. 3வது பகுதி தான் மனித நிலை அல்லது மனித ஆக்க அறிவு. மனித ஆக்க அறிவு, ஹியூமன் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஆக்க சக்தி படைத்த ஒரு ஆற்றலோடு இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதை சொல்லிக்கிட்டு வரும்போது சொல்கிறாப்புல, இப்போ நாம் ஆக்கறிவு படைத்த அல்லது தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக இருக்கணும். அந்த ஆக்கறிவுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, தெய்வீக அணு, இந்த காட் ஜீன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயருன்னு சொல்கிறாங்க. அதுதான் உயர்நிலை. அந்த உயர்நிலையை பெற்றுக்கொள்ளுகிற போது மனிதன் நலமாகவும் வாழ்கிறான், மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறான், அந்த படைப்போடு நல்ல இணக்கமாக வாழ்கிறான். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 கிலோமீட்டருக்கு வறட்சியாகவே இருக்கும். வறட்சியாக இருக்குன்னா எந்த குடியேற்றமும் இல்லை. நாங்கள் ஒரு சின்ன ஏர்போர்ட்டு, ஸ்ப்ரிங் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அங்கே போய் இறங்கி காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த பகுதியில் போகிறோம். அதான் அந்த கங்காரு அதிகமாக வாழுகிற பகுதி. ஏறக்குறைய 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்தோம். வீடே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த தொல்குடி மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே தண்ணி இருக்குதுன்னு. ஆக தண்ணீர் இருக்கிற பகுதியில் தான் அவர்கள் குடியேறி இருக்கிறார்கள். புரியுதா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மூதாதையர்கள் அவருடைய அடிப்படை நம்பிக்கை என்பது என்ன, எப்போதெல்லாம் தன்னுடைய மூதாதையரோடு அந்த ஆன்மாக்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள் அப்போதெல்லாம் அவர்கள் நலமாக வாழ்கிறார்கள். அந்த ஆக்க அறிவோடு ஆக்க சக்தியோடு வாழ்கிறார்கள். ரொம்ப திறமைசாலிகள் அவங்க. அவங்களுடைய மியூசியத்துக்கு போயிருந்தாங்க. என்ன அந்த ஓவியங்கள், அவங்க படைத்திருக்கிற படைப்புகள் முற்றிலும் ஒரு வியக்கத்தக்க அளவில் இருந்துச்சு. சரி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த மனித மூளையை பற்றி அறிகிற போது அவர் விளக்கி சொல்லுகிறார். முதல் நிலை என்பது எது? ஊர்வன சார்ந்தது. 2ஆம் நிலை பாலூட்டுவன சார்ந்தது. இந்த 2 இயக்கத்திலும் தான் உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் மனித இனம் மட்டும் ஒரு உயர்நிலையை பெற்றவர். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தனது ஆவியை ஊதி ஆண்டவர் படைத்து ஒரு உயர்நிலையை தருகிறார். யாருக்கு? மனித குலத்துக்கு. அப்படித்தானே? அப்ப அந்த தன்மையை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆனால் நம்மிடத்தில் அந்த தன்மை என்ன நிர்மூலமாக்கப்பட்டு இருக்குது. அது முற்றிலும் உணராமலும் பயன்படுத்தாமலும்
கீழ்நிலை உணர்வுகளின் ஆதிக்கம் நம்மிடத்திலே ஊனியல்பு ஆதிக்கமாக நம்மை ஆட்சி செய்கிறது. அதைத்தான் ஒரு பாடல் கூட சொல்லுகிறது. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. எப்படி தெளிவாக சொல்லணும்? மிருகம் தான் இந்த ஊர்வனே. என்ன பாலூட்டு சார்ந்தது என்னது? மிருக இனம். அப்ப இதை மட்டும் நமக்குள்ள ஒரு அழுத்தமான உணர்வோடு பெற்றிருந்தோம்னா அதுல தான் வாழ்றோம்னா நாம் எந்த நிலையை கடக்கவில்லை? விலங்கின நிலையை கடக்கவில்லை. எங்க வரல? மனிதத்தன்மைக்குள்ளே நம்ம வரல. அப்ப மனிதத்துக்குள்ளதான புனிதம் இருக்குது, அதையும் நம்ம தேடலையே. இப்ப இவனிடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அறிவு தெளிந்தவனாய் அப்படின்னு சொல்லும்போது இதுவரை அவன் அறிவை பயன்படுத்தாமல் இருந்தான். அவருடைய அறிவெல்லாம் எதை நோக்கி இருந்தது? உலக இன்பம், அதை உச்சத்திற்கு அனுபவிப்பது. அதுதான் அவனுக்கு தெரிந்தது. சரியா? அப்போ அதுலதான் அவனுடைய முழு கவனம் இருந்துச்சு. ஆனா கடைசியில அது நிலையானது இல்லை, அது உண்மையும் இல்லை, அது ஒரு என்ன வந்து போகிற உணர்வு மட்டுமே அப்படின்னு அவன் புரிந்து கொண்ட பின்னால்தான் இந்த வார்த்தை வருது, அவன் அறிவு தெளிந்தவனாய். அப்போ அந்த அறிவு தெளிவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? எல்லாருக்கும் இருக்கா? இருக்கு. ஆனால் அந்த அறிவு தெளிவாக இல்லை. அதாங்க சிக்கலை. அறிவு என்னவால தெளிவாக இல்லை. அப்ப அந்த அறிவினை தெளிவை உண்டாக்குவது எது அப்படின்னு சொன்னா அதுதான் ஆன்மாவின் வெளிச்சம். அந்த ஆன்மாவினுடைய வெளிச்சம்தான் அந்த அறிவை ஞானமாக மாற்றுவது. அப்போ ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டே, நிதானத்திலே உன்னை புரிந்து கொண்டே, ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டு கொண்டே. இல்ல, அப்ப ஞானத்தில் தான் நம்மை அறிந்து கொள்ள முடியும், நிதானத்தில் தான் புரிந்து கொள்ளவே முடியும். இது ரெண்டுமே நம்மகிட்ட இல்லை. அப்போ அறிவு என்பதில் என்ன வெளிச்சம் தேவை என்றால் ஞானத்தின் வெளிச்சம் படர வேண்டும். அதனாலதான் இந்த இன்டெலிஜென்ஸ் should be converted into wisdom. அறிவுங்கிறது எதாவது மாற்றப்படணுமா? ஞானமாக மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் சாலமோன் வேற எதையும் கேட்கல, ஒன்றை மட்டுமே கேட்டார். ஆகவே அவர் கேட்டது கடவுளுக்கு உகந்ததாக இருந்ததால் யாருமே பெற்றிராத அளவுக்கு சாலமோனுக்கு ஞான வரத்தை தருகிறார். புரியுதா? இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரகிள் புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம மோதிக்கிட்டு? ஏன்னா நம்மளுடைய அந்த அகங்காரம் நம்மளை சும்மா விடுறது இல்லை இல்லையா? எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஒரு நடிப்பு. என்ன நம்ம பேச போனால் என்ன புதுசாக சாமியார் சொல்லிட்டாரு, இது வேற கேட்காததான். இன்னும் சுருக்கமாக சொன்னால் நாங்கள் கேட்காத பிரசங்கமா, நாங்கள் செய்யாத தியானமா? இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. பிரச்சனை என்னென்னா புரிஞ்சு வச்சதை தெரிஞ்சு வச்சதை
வாழாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. வாழ அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஆன்லைன் ரெட்ரீட் அவ்வளோதான். ஆமாம், அன்னைக்கு நேருக்கு நேர், இன்னைக்கு ஆமாம் வெர்ச்சுவல் ரெட்ரீட்ன்றானா இல்லையா? ஆமாம், வெர்ச்சுவல் ரெட்ரீட். அதுவும் ஆமாம், அதுவும் பரவாயில்ல தான், அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஆனால் அது எந்தவித தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்த நாம் அனுமதிப்பது இல்லை. மாறாக நம்முடைய அகங்காரம் அதை அனுமதிப்பது இல்லை. காரணம் நம்மளே முடிவு பண்ணிட்டோம்ல, எனக்கு தெரியாத புதுசாக சொல்ல போகிறாங்க, நான் கேட்க போகிறேன் இல்லையா? ஆகவே அறிவு எல்லாம் ஞானமாக மாற வேண்டும். அப்படின்னா என்ன? அந்த அறிவை மீண்டும் மீண்டும் அசை போடுகிற போது அதற்குள் இருந்து வருகிற ஒரு உண்மை, அந்த உண்மைதான் ஞானத்தின் பிறப்பிடம். அப்ப ஞானம் என்னன்னா அதுதான் உண்மை. The truth is the wisdom. அப்ப எந்த ஒரு புரிதலுக்குள்ள வர்றதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை தான் இந்த இளைய மகன் சந்திக்கின்றான். சரியா? அப்போ அவன் கொஞ்சம் அமைதியா இருந்து, என்னுடைய இந்த நிலைக்கு யார் காரணம்? என்னோட வந்தவங்களா? என்னுடைய நண்பர்களா? நான் தேடி போனேனே அந்த பெண்களா? இல்ல அந்த சூழலா? அல்லது எனக்கு இருந்த பணமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கிற போது அவன் ஒரு உண்மையை கண்டறிந்தான். என் நிலைக்கு நான் தான் காரணம். அன்பு சகோதரிகளே, நமது வாழ்வுக்கான காரணம் நான் தான். நம்மகிட்டயே அமைதி இல்லை, நம்மகிட்டயே மகிழ்ச்சி இல்லை, நம்மகிட்டயே என்ன நல்ல வாழ்வு இல்லை அப்படின்னா அதற்கு நான் தான் காரணமே வெளிய இந்த உலகத்தில் யாரையும் நான் காரணமாக்க முடியாது. புரியுதா? இதற்கு நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பலர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் கம்யூனிட்டியில் எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்குறாங்க, அதனால் எல்லாம் எதிரிகளாக இருக்கிறாங்கன்னு முடிவுக்கு சொல்கிறாங்க. சகோதரி, நான் சொன்னேன், உங்களுக்கு யாரும் எதிரியாக மாற முடியாது. ஆனால் ஏற்கனவே அவங்களெல்லாம் எதிரியாக்கி இங்கே வச்சிருக்கிறீங்க. எதிரியாக்கியது யார்? நான் தான். ஒருவரை நண்பன் என்று பார்ப்பதும், தோழியாக பார்ப்பதும், துரோகியாக பார்ப்பது எங்க இருக்குது? என் எண்ணத்தில் இருக்கிறது. அதனால தான் எண்ணம் போல் வாழ்வு. ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எண்ணம் தான் தீர்மானிக்கிறது. உலகத்திலே இது சரியில்லை, அது சரியில்லை, இது குறைவாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது என்று பார்ப்பதெல்லாம் மனித பார்வை, ஊனக்கண் பார்வை. ஆனால் அதை நிறைவாக பார்ப்பது, அப்பழுக்கற்ற நிலையில் பார்ப்பது, புனிதமாக பார்ப்பது, அப்படிங்கிற நிலை வரும்போதுதான் மாற்றம் நிகழும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, என் நிலை இன்றைக்கு அமைதி இல்லாமல் இருக்கிறது, என் நிலை மகிழ்ச்சியற்ற நிலையாக இருக்கிறது, என் நிலை நோய் நிறைந்ததாக இருக்கிறதுனா இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது யாரு? நான் தான். அதைத்தான் அவன் செய்தான். என் நிலை இப்படி ஆனதற்கு காரணம் நானே தான் காரணமே ஒழிய நான் யாரையும் காரணமாக்க முடியாது. அந்த உணர்வில் என்ன சொல்றான்? என் தந்தையின் கூலி ஆட்களுக்குள் நிறைய உணவு இருக்க, மிஞ்சுகிற அளவுக்கு உணவு இருக்க, நான் இங்கு பசியால் என்ன வார்த்தை வருது? சாகுறேனே. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பல நேரத்தில்
ரொம்ப துன்பத்துக்கு உச்சக்கட்டத்துக்கு போனால் ஐயோ நான் செத்தா கூட தேவையில்லையே அப்படிம்போம். புரியுதா? அவ்வளோ வேதனையாக இருக்குதும்போம். ஒரு உச்சகட்டத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம்னா நம்மளை அறியாமலே நம்மிருந்து வர்ற உணர்வு எது? இந்த சாவை பற்றிய எண்ணம். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்வோம் அன்பு சகோதரிகளே. ஏன்னா இதெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு பயணம், ஒரு ஆன்மீக வாழ்வு என்பது அர்த்தமற்ற வாழ்வாக மாறிவிடும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏதோ இருக்கலாம், ஒரு இயந்திரமயமான வாழ்வு இருக்கும், அவ்வளவுதான். மாடு என்ன பண்ணுது? சாப்பிடுது, நல்லா மேயுது இல்லையா? அப்புறம் அசை போடுது, அப்புறம் தூங்குது, அப்புறம் உழைக்குது இல்லையா? ஆமாம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் புரணி பேசி அசை போடுறோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம்? சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது கூட எதிர்மறையான எண்ணத்தோடு சாப்பிடும்போது புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாப்பாட்டை சாப்பிடல, விஷத்தை தான் சாப்பிட்றீங்க. புரியுதா? உண்மை ரொம்ப முக்கியமானது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷமாக மாறும். எப்போ? எதிர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது பூரா என்ன ஆகும்? அசிடிக்காக மாறிடும். அப்போ விலங்கினத்திற்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்வு, இருப்பதும் இயங்குவதும் உனது உண்ணுவதும் உறங்குவதும் உனது வேலை என்றால் அது மண்ணும் செய்யும் மரமும் செய்யும் இல்லையா? ஆமாம். ஆனால் நாம் யாரு? அதையும் கடந்தவர்கள். சரியா? அப்போ நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருப்பது என்னன்னா, துன்பத்தில் இன்பம்னு நீ சொல்லிட்டீங்க. அப்போ துன்பம் ஏன்? துன்பம் ஏன் வந்தது? இந்த துன்பத்துக்கு காரணம் யாரு? நான் தான். என் எண்ணங்கள் தான், என் வாழ்வு தான், என் செயல்கள் தான். அப்படிங்கிற உணர்வு யாருக்கு வந்தது போல நமக்கு வரணும்? இளைய மகனுக்கு வந்ததை போல நமக்கு வர வேண்டும். அப்பத்தான் நாம் தெளிவாக யோசிப்போம், அறிவு தெளிந்த நிலையில் யோசிப்போம். நான் ஏன் என்னை தொலைத்து திரிகிறேன்? நான் ஏன் என் அமைதி இழந்தேன்? நான் ஏன் என் மகிழ்ச்சி இழந்தேன்? ஏன் நான் விரக்தியில் வாழ்கிறேன்? ஏன் நான் நோயோடு வாழ்கிறேன்? இதுக்கெல்லாம் விடை அங்கே தான் இருக்கு. சரிதானா? ஆமாம். ரொம்பையும் பேசி உங்களை ரொம்ப மயக்கத்தில் வைக்க வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது அப்படி ஒரு சுமையில் அப்படின்னா இருக்கக்கூடாது. நீங்கள் ஆமாம், அதிகம் செய்தி கேட்டு சோர்ந்து போகக்கூடாது. சரியா? எந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. புரியுதா? அந்த ஒரு பகுதி கடைசியில் அந்த முடிவுக்கு வர்றான், நான் இங்கு சாகிறேன். அப்ப இந்த இளம் வயதில் அவன் சாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? அழிவுக்கு முந்தியது அகந்தை. புரியுதா உங்களுக்கு? அவனுடைய அழிவுக்கு காரணம் என்பது அவனிடம் இருந்த அகந்தை. இது ஒரே ஒரு தீமை தான். அந்த ஒரு தீமை வலுப்பெற்றுச்சுன்னு சொன்னா தனிநபர்கிட்ட அவ்வளவுதான், முடிந்தது அவருடைய வாழ்க்கை. அதனால் இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். மீண்டும் ஆன்மா நமக்கு தருகிற வெளிச்சத்திலே, அல்லது நெஞ்சத்தில் கை வச்சு பாடுறோமா இல்லையா? ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆன்மாவேன்னு சொல்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தில் நம்முடைய ஆன்மா வெளிச்சம் பெறுமானால் அந்த ஆன்மா நமக்கு உணர்த்தும், நான் யார், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன், இப்படியே வாழ்ந்து சாவதுதானா? சொல்லுவாங்களால, என்னம்மா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கிராமத்தில் கேட்டீங்கன்னா, அதை ஏன் கேட்குறீங்க, ஏதோ பிறந்தோம், சரியா,
வெந்ததை தின்னமா விதி வந்தால் சாவமான்னு இருக்கிறோம். இல்லை, அதுவும் இல்லை வாழ்க்கை. புரியுதா? அதுக்காக கடவுளை படைச்சாரு இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறான், பலரும் சாவதற்காகவே வாழ்கிறார்கள், ஒரு சிலர் மாத்திரம் பிறப்பதற்காக இறக்கிறார்கள். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஆமாம். இப்போ இன்னொரு ஆழமான ஒரு கேள்வியை நாம் கேட்டு நம்ம கொஞ்சம் ஆழமாக